ஹலோ, இந்த வீடியோவில் டிஎஸ்எஸ்பி டிஜிடி 2018ல் கேட்ட ஒரு கொஸ்டின், அதை சால்வ் பண்ணி நம்ம சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். அதான் அந்த வீடியோவுடைய ஐடியா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நமக்கு விஷுவலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த கணக்கை ரொம்ப எளிமையாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ போலாமா? இந்த கொஸ்டின் என்னென்னா, a particle has displacement 12 cm towards east and 9 cm towards north and then 6 cm vertically upward. The magnitude of the displacement is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேக்னிடியூட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12 சென்டிமீட்டர் ஈஸ்டில் போகுது, 9 சென்டிமீட்டர் நார்த்தில் போகுது, அண்ட் தென் அப்வர்ட் 6 சென்டிமீட்டர். ஓகே, போலமா? இதை நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் விஷுவலைசேஷன் பண்ணலாம். எப்படி விஷுவலைசேஷன் பண்ணலான்னா, இது என்னுடைய எக்ஸ் டைரக்ஷன், இது என்னுடைய ஒய் டைரக்ஷன். இது நான் தரையோட அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை நான் 3 டைமென்ஷனல் நான் கற்பனை பண்ணி பார்க்கணும். இது என்னுடைய எக்ஸ் டைரக்ஷன். அப்புறம் என்னோடய ஒய் டைரக்ஷன், ஜெட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா இதை மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் கோஸ் அப். என்னுடைய ஜெட் டைரக்ஷன் இதை மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் எடுத்துக்கிறேன் என்னுடைய இசட் டைரக்ஷன், மை இசட் டைரக்ஷன். இது என்னுடைய எக்ஸ் டைரக்ஷன், இது என்னுடைய என்ன டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன். ஓகே, ஸோ இப்போ இதை இப்படி வரைஞ்சா யூ கேன் கெட் இட் ஈஸியர். போகலாமா? ஸோ ஈஸ்ட், இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் ஈஸ்ட் யார்? இவங்க தான் ஈஸ்ட், இவங்க தான் ஈஸ்ட், இவங்க தான் வெஸ்ட், இவங்க தான் நார்த், திஸ் இஸ் யுவர் சவுத். மேலே போகிறது அப் டவுன். இது எல்லாமே ஒரு தளத்தில் இருக்குது. திஸ் இஸ் இன் அ பிளேன். இது ஒரு தளத்தில், திஸ் இஸ் இன் அ பிளேன். இதை நீங்கள் அப்படி தான் விஷுவலைஸ் பண்ணணும். இட் இஸ் பீயிங் இன் அ பிளேன், ஒரு தளத்தில் இருக்குது. இதான் கிரவுண்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். டேக் இட் அஸ் அ கிரவுண்டு. ஓகே, ஸோ வேர் திஸ் ஜெட் கம்ஸ் அவுட், இந்த ஜெட் மேலே நோக்கி இப்படி வருது, தரையிலேருந்து மேலே வருது. I hope you understood what it is. Okay, so இப்போ I want the data. நமக்கு ஈஸ்ட் எவ்வளோ தூரம் போயிருக்கு? இட் ட்ராவல்ஸ் 12 சென்டிமீட்டர் மூவ் ஆயிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஒரு கட்டத்தை ஐ எம் கோயிங் டு டேக் இட் அஸ், நமக்கு டேட்டாஸ் எல்லாமே எவ்ரி திங் இஸ் இன் 3ல் தானே இருக்குது. அப்புறம் 3 மடங்கில் எழுதிக்கிறேன். ஒரு கட்டம் இட் இஸ் 3, 1, 2, 3. எவ்வளோ போகுது? 12 மீட்டர் ஈஸ்ட் போகுது, 12 மீட்டர்ஸ் ஈஸ்ட் போகுது. இட் இஸ் 12 சென்டிமீட்டர் ஈஸ்ட். அதுக்கடுத்து அங்கேருந்தே எங்கே போகுது? இட் ட்ராவல்ஸ் இந்த 9 சென்டிமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் நார்த். எல்லாமே ஒரு கட்டமாக தானே இருக்குது. ஸோ ஒரு கட்டம் 3 யூனிட்ஸ், அடுத்த ஒரு கட்டம் 3 யூனிட்ஸ், நெக்ஸ்ட் கட்டம் 3 யூனிட்ஸ். ஸோ இந்த 3 டைமென்ஷனில் பார்க்குறதுனால யூ ஹாவ் டு விஷுவலைஸ் இன் சச் அ வே. ஸோ இட் கோஸ் இந்த இடத்துக்கு வருது. It comes here and parallel to this. ஸோ அடுத்து 3 சென்டிமீட்டர் என்ன ஆகுது? இணையாக 3 சென்டிமீட்டர் நார்த்து ட்ராவல் ஆகுது. 3 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் நார்த்து ட்ராவல் ஆகுது. ஒரு கட்டம் என்னது? ஒரு கட்டம் 3 சென்டிமீட்டர் தானே, ஒரு யூனிட் 3 சென்டிமீட்டர். ஸோ யூ கேன் திங்க் லைக் திஸ் கிரிட். இதை மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். தீஸ் ஆர் ஃபார் யுவர் இமேஜினேஷன்ஸ். So it goes like this and it is parallel. Okay, இப்போ அடுத்து என்ன நடக்குது? what happens then? எவ்வளோ தூரம் மேலே ட்ராவல் ஆகிருக்கு? அப்வேர்டு 6 சென்டிமீட்டர் ட்ராவல் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஒரு 3 யூனிட். அப்வேர்டு இட் ஹாஸ் ட்ராவல்டு எவ்வளோ தூரம்? இட் ஹாஸ் ட்ராவல்டு 6 சென்டிமீட்டர்ஸ். 6 சென்டிமீட்டர் ட்ராவல் ஆகிருக்கு மேலே. ஸோ இப்போ உங்களுடைய திஸ் இஸ் 6 சென்டிமீட்டர். ஒரு கட்டம் 3, ஒரு கட்டம் 3. ஸோ இட் இஸ் 6 சென்டிமீட்டர். ஸோ இதோட நீளம் எவ்வளவு? திஸ் இஸ் 6. ஐ வில் ரைட் இட் ஹியர், 6 சென்டிமீட்டர். இப்போ இதனுடைய கோஆர்டினேட் என்ன? இப்போ கோஆர்டினேட் எங்கே வந்திருக்கும்? இதான் உங்களுடைய கோஆர்டினேட். சரியா? எவ்வளோ தூரம்? எக்ஸில் உங்களுக்கு 12, ஒயில் உங்களுக்கு 9 ட்ராவல் ஆகிருக்கு. அடுத்து 6 ஜெட்டில் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ யுவர் கோஆர்டினேட் இஸ்
என்ன உங்களுடைய கோஆர்டினேட் வந்திருக்கும்? யுவர் கோஆர்டினேட் would have been, I will write it in a green color, 12 centimeter கமா என்ன இருக்க போகுது 12 சென்டிமீட்டர் கமா 9 சென்டிமீட்டர் கமா 6 சென்டிமீட்டர். அதாவது சார் இப்படி ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆன மாதிரியே சொல்லலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது எந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சதோ அதுக்கும் எதுக்கும் இடையில உள்ள பாயிண்ட்டு, நம்ம கடைசியாக எண்டான இடத்துக்கு உள்ள பாயிண்ட் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? வாட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட்? மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அதான கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வெக்டர், சரியா? அப்படின்னா அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்னிடியூடும் இருக்கும், அதுக்கு டைரக்ஷனும் இருக்கும், சரியா? எப்படி மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் we can find the magnitude of the displacement root of delta x the whole square minus delta y the whole square plus delta z the whole square. Okay, so what is delta x? Delta x na enna? It is x2 minus x1. What is x2? x2 ங்கிறது x coordinate final position of the x coordinate, x1 ங்கிறது final initial position of the x coordinate. initial position நம்ம என்னது? x coordinate ஆரிஜினில் இருக்கிறதுனால நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். நம்ம தான் 0ல் வச்சோம், அது ஆரிஜின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. நமக்கு ஜென்ரலாக பொதுவாக தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இப்படி எடுத்துக்கிட்டால் நல்லது, சரியா? ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இனிஷியல் எடுத்துக்கிட்டால் நல்லது. ஃபைனல் கோஆர்டினேட் எனக்கு என்ன இருந்திருக்கு? எக்ஸில் எனக்கு இட் வாஸ் 12. எக்ஸில் ஃபைனல் என்ன? எக்ஸ் கோஆர்டினேட் ஃபைனல் என்ன? 12. இறுதி நிலையோட எக்ஸ் கோஆர்டினேட் 12. ஓகே, எழுதியாச்சு. ஸோ டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் வேணும். ஸோ டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 12 the whole square. என்ன வந்திருக்கும்? 12 சென்டிமீட்டர் தானே, 12 சென்டிமீட்டர். ஸோ 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்னு இருக்கும். ஸோ வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் 144 சென்டிமீட்டர், 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, புரியுதாடா? ஸோ ஹியர் சிமிலர்லி அதே போல் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? டெல்டா ஒய் கண்டுபிடிக்கலாம். ஒய்எஃப் மைனஸ் ஒய்ஐ. ஸோ இனிஷியலி இங்கே தானே இருக்குது ஆரிஜின், இது பேர் ஆரிஜின். எக்ஸ் ஒய் இசட் எல்லாம் சந்திக்குதில்ல, அது பேர் ஆரிஜின். அதனுடைய கோஆர்டினேட் 0,0,0. அதனுடைய ஒய் கோஆர்டினேட் என்ன? இனிஷியல் ஆரம்பத்தில் இங்கே தான் இருந்திருக்கு. ஸோ ஒய் கோஆர்டினேட் இஸ் 0. ஃபைனல் கோஆர்டினேட் ஆஃப் ஒய் என்னடா? ஃபைனல் கோஆர்டினேட் ஆஃப் ஒய் 9. அப்புறம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 9 சென்டிமீட்டர். ஓகே, இது எல்லாமே சென்டிமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ டெல்டா ஒய் த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? 9 சென்டிமீட்டர் த ஹோல் ஸ்கொயர். திஸ் இஸ் வாட்? 81 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் இட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் லீவிங் யூ டு த அப் டு அ டிஸ்கஷன். டெல்டா இசட் என்ன வந்திருக்கும்? டெல்டா இசட் ஸ்கொயர் இஸ் 36. அது நீங்களே பண்ணி பார்க்கணும். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் கேளுங்க, வில் ஹெல்ப் யூ. ஓகே, டெல்டா இசட் வந்து 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ப்ளக்இன் பண்ணலாமா? டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வரும்? 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து 81 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதை ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? டுகெதர் இஃப் ஐ ஆட் அப் 1 இங்கே 4 6 it becomes 10 10 plus 1 11 1 1 8 plus 4 12 12 plus 4 16 6 and 1 here 2. Okay, 216 centimeter 261 centimeter square. root of 261 centimeter square. இப்போது இந்த சென்டிமீட்டர் நம்ம ரூட் விட்டு வெளியே எடுத்தால் இட் பிகம்ஸ் சென்டிமீட்டர் வெளியே வந்துடும். ஸோ சென்டிமீட்டர் ரூட் ஆஃப் 261. நான் பொதுவாக வந்து ரூட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் எழுதிடுவேன். ஏன் எழுதிடுவேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கெட் கன்ஃபியூஸ்டுங்கிறதுக்காக. அதனால் ரூட்டுக்குள்ளே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரேடிக்கலுக்குள்ளே இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஸோ அதர்வைஸ் யூ கேன் ரைட் இட் லைக் திஸ்.
ஸோ யூ would have hope you would have understood this question. இந்த கொஸ்டின் உங்களால் புரிஞ்சிருக்க முடியும் நான் நம்புகிறேன். இட்ஸ் a 3-dimensional கான்செப்ட். இட் கம்ஸ் ஒன்லி பை விகரஸ் ப்ராக்டிஸில் மட்டும்தான் வரும். இட் இஸ் பாசிபிள், உங்களால் பண்ண முடியும். பட் டூ 3-dimensional டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் விஷுவலைஸ் திங் கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் would be very easier. ஸோ ஆன்சர் என்னங்கிறது இப்போ நான் சொல்லியிருப்பேன். கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ, பாய் அண்ட் see you in the next video. நன்றி.